ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா மொச்சக்கட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு மசாலா கிரேவி வந்து பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு, ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. கத்திரிக்காய் நிறைய இருந்தால் நிறைய போட்டுக்கோங்க. என்கிட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து என்கிட்ட கொஞ்சமாக தான் இருந்துச்சு, அதுதான் கம்மியாக போட்டுன்னு இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஆயில் போடுங்க. ஸோ லிமிட்டடாக ஜாஸ்தி வேண்டாம். ஆயில் எவ்வளோ அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ மேக்ஸிமம் வந்து கம்மி பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா வந்து பொரி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம தேங்காய் கொஞ்சம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம், வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும். மேக்ஸிமம் வந்து வதக்கிட்டுங்க. அளவுக்கு நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சால்ட் ஆட் பண்ணி பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் டமாட்டா வந்து மேக்ஸிமம் வந்து அரைச்சிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு டமாட்டா தேவை, கிரேவி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக டமாட்டா போட்டுக்கோங்க. ஏன்னா இது நல்லா வதங்கட்டும். அந்த அளவுக்கு மிளகாத்தூள் வந்து போட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். இது போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஃபஸ்ட்டு வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டோம். ஸோ அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இது வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் நம்ம மசாலா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், அது வந்து ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பட்டாணியும் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே வதங்கட்டும். ஸோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அளவுக்கு வதங்கிட்டு இருக்குது. மிக்ஸி வாஷ் பண்ண தண்ணி வந்து இதில் விட்டுக்கோங்க. இது வந்து எந்த அளவுக்கு தேவையோ நான் வந்து கொஞ்சம் லிக்விடாக பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். பார்த்திங்கன்னா விசில் போட்டு ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்த்தியான ராகி தோசை வந்து போட்டு போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே வந்து கொஞ்சம் ஓட்ட மாதிரி இருக்கட்டும். ஏன்னிக்கும் இல்லைன்னா சரி வேவாது. ராகி வந்து பார்த்திங்கன்னா சரி வேவாது. ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா வந்து வேணும். அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எஸ், ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதங்கிட்டோம். நல்லா வேகணும். இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். ஸோ எப்பவுமே வந்து இந்த ராகி தோசை, அரிசி ரொட்டி அது மாதிரி படிக்கும் போது இந்த மாதிரி ஓட்ட வைக்கணும். ஒன்றும் இல்லை, மாவு பண்ணும் போது இந்த ஜஸ்ட் இப்படி வந்து கலவி கொடுங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகட்டும். நல்லா வந்து வதங்கணும், வேகணும். இந்த மாதிரி வந்து பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பிட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து செஞ்சுக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ராகி தோசை. ஸோ இது காம்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அண்ட் தென் மொச்சக்கொட்டை போட்டு மசாலா கிரேவி மாதிரி பண்ணிக்கணும். ஸோ இது வந்து இதான் வந்து பார்த்திங்கன்னா இது காம்போ. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பர்ஃபெக்டான ராகி தோசை. அதுமாரி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மொச்சக்கொட்டை போட்டு மசாலா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.